அன்பு சொந்தங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நன்றி உணர்வோடு நாம் நினைத்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய கோட்டாறு பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய புனித தேவசகாயம் அவருடைய பார்வையிலே பட்டவராக அருமையான ஒரு புனிதர் பட்டத்தை நம்முடைய மறை மாவட்டத்துக்கு வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறார். நாளைய தினம் புனித தேவசகாயத்தினுடைய 313வது பிறந்த நாள். எனவே சிறப்பாக இந்த நாளிலே திருத்தந்தையை நாம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறோம். அதே நேரத்திலே நம்முடைய கோட்டாறு பேராலயத்தினுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அவருடைய வாழ்வால் மிகவும் கவரப்பட்டவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இறையியல் 1ஆம் ஆண்டு நுழைவதற்கு முன்வரும் பொழுது அப்போது இயேசு சபையினுடைய தலைவராக இருந்த அருள் தந்தை பேதுரு அருட்பே அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். புனித சவேரியாரை போல ஜப்பானுக்கு செல்ல வேண்டும், அங்கே நான் ஒரு மறைபரப்பு பணியாளராக பணியாற்ற ஆசைப்படுகிறேன், எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அருள் தந்தை பேதுரு அருள்பேக்கு எழுதிய நேரத்தில் அவர் பதில் கடிதமாக எழுதியது என்னவென்றால், ஏற்கனவே இளைய வயதிலே சுமார் 19-20 வயது நடக்கும் பொழுதே அவருக்கு நுரையீரலில் பிரச்சனை, அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே சற்று ஆரோக்கியம் குறைந்த நிலையில் இருப்பதால் நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம், இருக்கின்ற இடத்திலே நீங்கள் பணியாற்றுங்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை பார்த்தவுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நற்கருணை பேழையின் முன்னால் முழந்தாள் படியிட்டு, என்ன திட்டத்தை கடவுளை நீர் வைத்திருக்கிறீர், நான் மறைபரப்பு பணியாளராய் வாழ ஆசைப்படுகிறேன், ஆனால் நடக்கவில்லை என்றாலும் புனித குழந்தை இயேசுவின் தெரசாள் 4 சுவர்களுக்குள்ளே நற்செய்தி பணி ஆற்றி மறைபரப்பு பணிக்கு ஒரு சாட்சிய வாழ்வாய் விளங்கியது போல நானும் கொடுத்த பணிகள் மத்தியிலே மறைபரப்பு பணியை ஆற்ற முன்வருவேன் என்று சொல்லி முடிவெடுத்து அப்படித்தான் தன்னுடைய மறைபரப்பு பணியை அவர் தொடங்கி இருக்கிறார். சுமார் 68 நாடுகளுக்கு அவர் சென்றிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே முடியாத தள்ளாத வயதிலும் சக்கர நாற்காலி வழியாக கூட அவர் இந்த பயணத்தை அவர் செய்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே என்னை போன்ற அருள் பணியாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாய் அவர் திகழ்கிறார். சிறப்பாக என்னதான் இரக்கத்தினுடைய ஒரு தந்தையாக எல்லாருக்கும் இரக்கத்தின் தூதராக அமைந்திருந்தாலும், குறிப்பாக நம்முடைய அமெரிக்க தேசத்தினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய என்னுடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடந்த முறை ஆட்சிக்கு வந்த பொழுது, குறிப்பாக அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையிலே இந்த மக்கள் அகதிகளாக இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள், இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தடுப்பு சுவர் அமைத்தார். அதை பார்த்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் வெகுண்டெழுந்தார். டொனால்டு ட்ரம்பிடமே சொன்னார், நீங்கள் ஒரு கிறிஸ்தவரை கிடையாது. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய பண்பு என்ன என்று பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக அவன் உறவு பாலங்களை அமைப்பானை தவிர தடுப்பு சுவர்களை ஒருபோதும் அமைக்க மாட்டான். எனவே தடுப்பு சுவரை அமைப்பவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்று சொன்னார். 2015ஆம் ஆண்டிலே இந்த மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளை கண்டு வெகுண்டெழுந்தார். குறிப்பாக முதலாளித்துவம் தலைதூக்கி நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, அதிலும் குறிப்பாக இந்த உடல் உறுப்புகளை வியாபாரம் செய்கிறவர்கள், போதை பழக்கத்தை ஊட்டுகின்ற அந்த போதை வியாபாரிகள், போர் தளவாடங்களை வியாபாரம் செய்கிறவர்கள், இவர்களை எல்லாம் பார்த்து அவர் சொல்லுகிறார், சாத்தானின் சாணங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சாடுகிறார்.
இயற்கையோடு நீங்கள் பின்னி பிணையவில்லை என்றால், மக்களோடு நீங்கள் உங்களை இரண்டர கலக்கவில்லை என்றால், மக்களையும் அலட்சியம் செய்து இயற்கையையும் அலட்சியம் செய்தால் நீங்கள் கடவுளைத்தான் அலட்சியம் செய்கிறீர்கள் என்றெல்லாம் மிக சிறப்பாக நமக்கு அருமையான சிந்தனைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். வறுமையின் பல வடிவங்களில் முதல் வடிவமாக நிற்பது புலம்பெயர்ந்தோர் என்று சொல்லி, சொந்த நாட்டில் மாண்பை தொலைத்தவர்கள் உணவு உடை உறைவிடம் இல்லாது இருக்கும் பொழுது எப்படி உங்களால் ஆடிப்பாட முடிகிறது? எனவே முக்கியமற்றவர்களாக கருதப்படக்கூடிய இந்த புலம்பெயர்ந்தோர் மீது நம்முடைய கரிசனை காட்டப்பட வேண்டும் என்பதிலே தெளிவாக வாழ்ந்தவர்தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள். ஒரு கட்டத்திலே அவர் சொல்கிறார், கடவுளை நாம் சந்திக்கும் பொழுது நீங்கள் கடவுள் நம்பிக்கையாளரா என்று அவர் கேட்கப் போவதில்லை. மாறாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நீங்கள் பிறருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்ந்தீர்களா என்றுதான் கேட்பார் என்று திருத்தந்தை பதிவிடுகிறார். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே என்றுதான் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வர வேண்டுமே ஒழிய, நீ கடவுளை நம்பினாயா, கடவுள் நம்பிக்கைக்கு உரிய ஒரு மனிதனா என்றெல்லாம் அவர் கேட்கப் போவது கிடையாது என்று பதிவு செய்கிறார். என்னுடைய அண்டை வீட்டாரை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்கள்தான் எனக்கு புனிதர்களாக தெரிகிறார்கள். அவர்களெல்லாம் அன்றாடம் திருப்பலிக்கு சென்றவர்களா, அன்றாடம் வழிபாட்டு கூட்டத்திற்கு சென்றவர்களா என்றால் இல்லை. நான் பார்த்தேன், ஒருவேளை ஒரு வருடத்திலே 3 முறை 4 முறை ஒருவேளை அவர்கள் ஆலயத்துக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது, அவர்கள் உறவு பாராட்டுவதை பார்க்கும் பொழுது, உண்மையிலே இவர்கள்தான் என்னுடைய அண்டை வீட்டு புனிதர்கள் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்பொழுதெல்லாம் சுயநலத்தோடு உங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியத்துவம் என்று வாழ்ந்தால், அருள் பணியாளர்களே, பொதுநிலையினரே, நிச்சயமாக அப்படி வாழும் பொழுது நீங்கள் ஏழைகளுக்கு இடம் கொடுக்காது போய்விடும். நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்கிறார். குறிப்பாக நம்முடைய இணைந்து பயணிப்போம் இந்த 16வது ஆயர் மாமன்றத்தினுடைய இறுதி ஆவணத்தில் அவர் சொல்கிறார், எண் 41 42 சொல்கிறார், ஏதோ பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் நாம் ஜபித்து கொண்டு தப்பித்து விடக்கூடாது. திருமுழுக்கு பெறாதவர்களுக்காக அல்லது யூதர்களுக்காக கிறிஸ்தவர் அல்லாதவருக்காக என்று அந்த பீடத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. மாறாக எண் 42 அழகாக சொல்கிறார், புனித பேசிலுடைய வார்த்தையை சொல்லுகிறார், இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பது ஒரு இன்னிசை போன்றது. பல இசைக்கருவிகள் அருமையான இசையை தருகின்றன. அது கருப்பு கட்டையோ வெள்ளை கட்டையோ இணைந்து அது இசைக்கப்படுகிற பொழுதுதான் அருமையான ஒன்றாக அமைகிறது, அருமையான இன்னிசையாக நம்முடைய காதுகளுக்கு ஒலிக்கிறது என்கிற புனித பேசிலுடைய வரிகளை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், வாழ்க்கை காலம் குறுகியது என்றாலும் எப்பொழுதுமே பிறரோடு தோள் கொடுத்து வாழ்கின்ற சிரே நகரத்து சீமோனாய் வாழ்வதிலும், கஷ்டப்படுகிற மக்களுடைய வியர்வையை துடைக்கக்கூடிய வெரோனிக்காக்களாய் புறப்படுவதும் தான் நம்முடைய வாழ்க்கை. எனவே அவர் சொல்கிறார், கிறிஸ்தவர்களே, அழத் தெரியாதவன் நிச்சயமாக கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் அழ வேண்டும். எப்பொழுது பசியிலே அல்லது போதைப் பொருளிலே தள்ளாடுகிற பொழுது, தெருக்களிலே அனாதையாய் நிற்கிற பொழுது எந்த மனிதனுக்கு கண்ணீர் வருகிறதோ அந்த மனிதன்தான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். அவருடைய தாத்தா பாட்டி வழியாக கற்ற பாடத்தை சொல்கிறார். ஏன் போர் நடக்கும் பொழுது நான் அமைதி அமைதி என்று கத்துகிறேன்? என்னுடைய தாத்தா பாட்டி எனக்கு கற்றுத்தந்தது. 1ஆம் உலக போரிலே, போர் நடந்த சூழலிலே வாழ்ந்த காலத்தை தாத்தா பாட்டி கற்றுக் கொடுத்து ஒருபோதும் போர்களை அனுமதிக்க கூடாது. காரணம், அந்த போர் நடக்கக்கூடிய அந்த இடம் பல மாதங்களுக்கு நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு தெருவாக அல்லது இடமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் பிணங்கள் எல்லாம் ஆங்காங்கே குவிந்து கிடக்கும் பொழுது நாட்கள் ஆக ஆக அந்த பிணத்தினுடைய நாற்றம் அடிக்க
எத்தகைய தூய்மை பணியாளர்களும் இல்லாத நிலையில் அது முழு நாற்றம் அடிக்கக்கூடிய, வாடை அடிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இந்த உலகத்தை யாரும் மாற்றிவிட வேண்டாம். எனவே நேர்மறை சிந்தனைகளோடு எல்லாரையும் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்கிறார், சிறு வயது முதலே புறம் கூறுவது என்பது இருக்கக்கூடாது, யாரையும் தவறாக பேசுவது என்பது இருக்கக்கூடாது என்பதை என்னுடைய பாட்டி தாத்தா எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது ஒரு கொடிய நோய். அந்த கொடிய நோய் வந்தால் என்ன செய்யுமாம்? அது கனிவு நிறைந்த இதயத்தை செயலிழக்க செய்யுமாம். அவர் அழகாக சொல்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் சீராக் 28ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையை அவர் மேற்கோள் காட்டி சொல்கிறார். பலர் வாழ்முனையில் மடிந்திருக்கிறார்கள், ஆனால் நாவால் மடிந்தோர் அவர்களை விட மிகுதியானோர். எனவே திருநிலையினரோ பொதுநிலையினரோ யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்கிறார். குறிப்பாக அவர் திருத்தந்தை ஆனதும் அவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே எல்லாரும் சொல்லுகிறார்கள் திருத்தந்தை ஆகிவிட்டார் என்று. ஆனால் எனக்கு கடவுள் தந்த ஒரு வெட்கக்கேடுதான் அந்த திருத்தந்தை என்கிற ஒரு கொடை. ஏனென்றால் நான் என் வாழ்விலே பலவிதமான பாவங்களை செய்திருக்கிறேன். உலக போக்கிலான வாழ்க்கைக்கு கூட நான் போயிருக்கிறேன். ஹோப் என்று சொல்லக்கூடிய அவருடைய சுயசரிதையிலே அவர் எழுதுகிறார், பல்வேறு போராட்டங்கள் எனக்குள் இருந்தன. கடவுளுக்குரிய பிள்ளையாய் வாழ்ந்தேனா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் திருத்தந்தை என்று தேர்ந்தெடுத்ததன் வழியாக எனக்கு அவர் நினைவூட்டுவது எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 62-63 அவர் நினைவூட்டுகிறார். உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன், அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிய செய்வேன். 63வது இறைவார்த்தையில் அவர் சொல்கிறார், நீ செய்ததை நான் மறைக்கும் போது நீ அவற்றை நினைத்து வெட்கி இழிவு மிகுதியால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய். அப்படி வெட்க கேட்டுக்கு என்னை உள்ளாக்கி என்னுடைய வாயை திறக்க முடியாதபடி தன்னுடைய பேரன்பினால் என்னை சூழ்ந்து நின்ற இந்த ஆண்டவருக்காகவும் அயலானுக்காகவும் பணி செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்று கருதி வாழ்கிறேன் என்று சொல்கிறார். குறிப்பாக நம்முடைய திருநிலையினரை பார்த்து, அருள் சகோதரிகளை பார்த்து அவர் சொல்வார், எப்பொழுதும் உங்களை மக்கள் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஒரு அருள் சகோதரி, அந்த கம்யூனிட்டிக்கு நான் அடிக்கடி செல்வேன், முகத்திலே சிரிப்பே இருக்காது, எப்பொழுது பார்த்தாலும் புகார் செய்து கொண்டே இருப்பார். எனவே அவர்களுக்கு நான் ஒரு பெயரை வைத்தேன், சிஸ்டர் லெமந்தா. அருள் சகோதரி புலம்பி என்று பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆனது. மகிழ்ச்சியாய் வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே மந்தைகளினுடைய மனத்தை அறிந்தவர்களாக எல்லாரும் இருக்க வேண்டும். குறிப்பாக ஆயர்களை பார்த்து சொன்னார், எல்லாரும் உங்களுடைய மறை மாவட்டத்திலே இருந்து எல்லா மக்களையும் இணைத்து அவருடைய மனத்தை அறிந்தவர்களாய் வாழுங்கள், அடிக்கடி வெளியே செல்ல வேண்டாம். ஏர்போர்ட் பிஷப்ஸ், விமான நிலையத்தினுடைய ஒரு ஆயர்களாக நீங்கள் இருந்துவிடக்கூடாது என்று சொல்கிறார். அதே நேரத்திலே நீங்கள் மனமிட்டு சிரித்து விடுங்கள். எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், மனமிட்டு சிரியுங்கள். அவர் சொல்கிறார், ஏர் ஹோஸ்டஸ் ஸ்மைலாக இருந்து விடக்கூடாது. விமான பணிப்பெண்கள் செயற்கையாக சிரிப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது நம்மை பார்த்து தான் இப்படி சிரிப்பார்களோ என்று தோன்றும். அவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு செயற்கை சிரிப்பை ஒருபோதும் உங்களுடைய உதட்டிலே வைத்துக்கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் மிகச்சிறப்பான ஒரு அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால் இந்த கிறிஸ்தவனாய் வாழுகின்ற ஒரு அழைப்பு. அதை மகிழ்ச்சியாய் வாழ்வதிலே நாம் அதை கழிப்போம். அதுதான் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோட்பாடு என்பதை அறிந்தவர்களாய் அவர் கிரீன் போப் என்று அழைக்கப்படுகிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லவ்தாத்தே சி லவ்தாத்தே தேயும் இயற்கையை பற்றி அருமையான திருத்துவ ஊக்க உரைகளை தந்திருக்கிறார். போப் ஆஃப் பெரிஃபரிஸ், எப்பொழுதுமே விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கையளித்த திருத்தந்தையினுடைய பாதச்சுவடுகள் நம்முடைய பாதச்சுவடுகளை மாறுவதற்கு இந்த நாளிலே முடிவெடுப்போம். ஆழ்ந்த அஞ்சலியை இந்த நம்முடைய வாழ்க்கை பாதை வழியாக அவருக்கு செலுத்துவோம்.